Hello everyone, welcome to Math Ideathon. This is Vasuki. Now we are moving to third question in exercise 2. So, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Ashish deposits a certain sum of money every month in recurring deposit account for a period of 12 months. If the bank pays an interest at the rate of 11% per annum and Ashish gets rupees 12,715 as a maturity value. ஸோ மெச்சூரிட்டி வேல்யூவே 12,000க்கு வருதுன்னா அவங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து இனிஷியலாக பே பண்ணியிருப்பாங்க, அதாவது எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் பே பண்ணியிருப்பாங்க. அந்த சர்டைன் அமௌண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்களே, சர்டைன் அமௌண்ட்டுன்றதுக்கு மீனிங் வந்து அவங்க பர்டிகுலராக இந்த அமௌண்ட்டுன்னு தான் சொல்லலை. ஸோ நாம் தான் அது பிரின்சிபல் வந்து தெரியாதுன்றதுனால நம்ம பீனே வச்சுக்கலாம். ஸோ கிவன் வந்து சர்டைன் சம்முன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பி நம்மளுக்கு தெரியாது. ஸ்டார்டிங் வந்து என் வந்து கொடுத்துருக்காங்க 12 monthsன்ட்டு, அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 11% கொடுத்துருக்காங்க per annum. அண்ட் தென் மெச்சூரிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. மெச்சூரிட்டி வேல்யூ வந்து 12715 ஆஸ் மெச்சூரிட்டி வேல்யூ. வாட் சம் ஆஃப் மணி டிட் ஹீ பே எவ்ரி மந்த். ஸோ பிரின்சிபல் தான் எவ்ரி மந்த் பே பண்ணுறது. நம்ம என்னது பிரின்சிபல் தான் பே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டு ஃபைண்ட் வந்து பிரின்சிபல் சொல்யூஷன் வந்து சொல்யூஷன் வந்து நீங்கள் பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் மெச்சூரிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் நம்ம எந்த ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எப்பயுமே இன்ட்ரெஸ்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிஆர் பை 100 × 12 × n × n + 1/2. ஸோ இதுதான் ஃபார்முலா. I = பியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, பின்னு வச்சுக்கலாம். ஐயோட வேல்யூவும் தெரியாது, ஸோ ஐன்னு தான் வைக்கணும். ஆரோட வேல்யூ 11 பை 100 × 12 என்னோட வேல்யூ நம்மளுக்கு கிளியராக 12 monthsன்னு கொடுத்துருக்காங்க. 12 இது வந்து 12 + 1 வந்து 13/2. ஸோ இது எதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். மோஸ்ட்லி இந்த 100 மட்டும் கீழே பேஸாக வச்சுக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு சம் ரொம்ப ஈஸியாக முடியும். ஸோ I = 13 × 11 பண்ணால் 3 4 1 143 p/200 தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்களா. ஸோ மெச்சூரிட்டி வேல்யூ ஃபார்முலாவுக்கு போயிடலாம். மெச்சூரிட்டி வேல்யூ = p × n + I. இந்த ஃபார்முலா தான். மெச்சூரிட்டி வேல்யூவோட அமௌண்ட் கொடுத்துட்டதுனால நம்ம டைரெக்டாக அந்த நம்பர் எழுதிக்கலாம். 12715. பியோட வேல்யூ தெரியாது, என்னோட வேல்யூ 12 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ 143 p/200. இந்த கேல்குலேஷன் பார்ட் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுற இடம். ஜஸ்ட் கிளியராக நோட்டீஸ் பண்ணிக்கோங்க நான் எந்தெந்த ஸ்டெப் எப்படி சால்வ் பண்ணுறேன்ட்டு. 12715 = ஸோ p × 12 ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனை முடிச்சிடுங்க. p × 12 வந்து என்னென்னு எழுதலாம்னா 12p அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் 143 p/200. ஸோ என்ன நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, இந்த 200 வந்து ஈஸியாக நான் இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம், இது டிவிஷனில் இருக்குது, இது வந்து நான் மல்டிப்ளிகேஷனுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அது வந்து ராங்கான ஸ்டெப். நீங்கள் வந்து இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவீங்க. என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே வந்து டினாமினேட்டர் இந்த சைடு RHS ஃபுல்லாகவே டினாமினேட்டர் 200 இல்லை இங்கே வந்து டினாமினேட்டர் 1 இருக்குது, இங்கே வந்து டினாமினேட்டர் 200 இருக்குது. ஸோ காமனாக டினாமினேட்டரை சேம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் RHSலேருந்து LHSக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ டினாமினேட்டரை சேம் பண்ணணுன்னா நான் LCM எடுக்கணும், அதுதான் இந்த 200. ஸோ 12715 = ஸோ இதை ரெண்டும் மல்டிப்ளை பண்ணனா 24 and 20 p/200 plus 143 p/200. ஸோ இங்கே பாருங்கள் 12715 இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் எனக்கு ரெண்டுமே 200ன்னு இருக்கிறதுனால காமனாக 200ன்னு நான் எழுதிட்டு 2400 p + 143 p. ஸோ இப்படி எழுதி வச்சுட்டு இப்போ தான் லுக் அட் ஹியர், இங்கே தான் நம்ம காமன் டினாமினேட்டர் இருக்குது. இப்போ தான் நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு போக முடியும். 12715 ×
200 ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் ப்ராப்பரான ஸ்டெப். ஸோ இதுவும் பி சேம் வேரியபிள் லைக் டேர்ம்ஸாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 5 4 3 p. ஸோ இதை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இந்த சைடு. ஸோ 2 0 2 5s are 10 1 carry over 2 3 14 1 carry over 2 5 2. ஸோ 2 5 3 4 3 p. ஸோ இப்போ பியை வந்து ஒரு சைடு வச்சுட்டு இந்த நம்பரை வந்து கீழே எடுத்துகிட்டு வரணும். பிகாஸ் இங்கே ஹைடாக இருக்க சிம்பிள் மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷனில் வரும். 2 5 4 3 0 0 0 by 2 5 4 3 மட்டும் வரும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைம் தான். ஸோ ரிமைனிங் வந்து 3 zeros வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த ஜீரோஸ் அப்படியே எழுதிக்கோங்க. பியோட வேல்யூ வந்து ₹1000. ஸோ ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி எழுதணுன்னா அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அது மாதிரி எழுதிக்கோங்க. the sum of money did he pay every month. ஸோ அப்படி தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஆஷிஷ் paid ₹1000 every month அப்படின்னு சொல்லி அந்த கொஷினுக்கான ஆன்சரை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்டர். ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற ஒரு சாப்டர். மிஸ் பண்ணிடாதீங்க. கேல்குலேஷனில் தயவு செஞ்சு இங்கெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் வந்துச்சுன்னா காமன் டினாமினேட்டர் எப்பயுமே இருக்கணும். அதுக்காக எல்சிஎம் எடுக்கணும். அந்த ஸ்டெப் மறக்காமல் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். Catch you in the next video. Bye.